ஹலோ டே கேட்குதா? என்னடா ஸ்கிரிப்ட் முடிச்சியா இல்லையா? இல்லைடா, ஸ்கிரிப்டில் ஒரு குழப்பம். ஏன்டா கனவுல பார்த்ததை அப்படியே எழுத போகிற, அதில் என்னடா குழப்பம்? கனவுல வந்தது தான் எழுதுறேன். ஆனால் எனக்கு அது கனவு மாதிரியே ஒரு துளி அளவு கூட தோண மாட்டேங்குதுடா. அது ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. சும்மா ஏதோ அந்த பிஓசி வச்சு மாதிரி பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ அந்த கனவு முதல்லேருந்து சொல்லு. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் டைட்டில் என்ன வச்சுருக்க? முதல்லன்னு சொல்லு. மச்சான் இறங்கடா. டேய் இதாடா லொக்கேஷனு. ஆமாடா. டேய் இதுனா பேய் படமா இருக்குமோ? பேய் படமா? இல்லடா இருக்குமோன்னு கேட்குறேன். இருக்குமோன்னு கேட்குறியா? இருக்காது இருக்காது. டேய் ஷூட்டிங் நிஜமாவே இன்னைக்கு தானா? வரும்போதே கால் பண்ணிட்டு வர சொன்னா, ஒருத்தரையும் காணோம். அதுக்கே வாயை ஊன்னு வச்சுருக்க. ஒரு கால் பண்ணுறேன். டே அவுட் ஆஃப் ஆர்டர்னு வருதுடா. அவுட் ஆஃப் ஆர்டரா? கொஞ்சம் நகரு. சுச்சு ஒரு மாதிரி இருக்கு, இடம் எங்க இருக்கு, அங்கே இருக்கு. ஓடே டேய் என்னடா ஆச்சு? ஓடு 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 ஓடு. இவன் வேற அவசரம் புரியாம இருடா வரேன். டேய் எங்கடா போற? சரி நான் அந்த வீட்டுக்குள்ள போய் இடம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன், நீ வந்துரு. இல்லையா? இருடா தனியாக போகாத, நானும் வரேன். ஐயோ இது வேற நிற்க மாட்டேங்குது. என்னடா இது ஷூட்டிங் ஸ்பாட்டு, இடம் இவ்வளோ மட்டமா இருக்கு. கந்தவர்கோட்டை மினிவேஸ்வர் மாதிரி இருக்கு. செவுரெல்லாம் ஓடெல்லாம் உடஞ்சிருக்கு. செவுத்துல என்னடா இது? செவுரெல்லாம் ஏதோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. மந்திரம் மாந்திரிகம் மற்ற இடமா இருக்குமோ? என்னடா இது அங்கேயும் ஏதோ வரைஞ்சிருக்கு. கேள்விக்குறிலாம் போட்டிருக்காங்க, என்ன கருமன்னு தெரியலையே. நிஜமாக படம் எடுக்க கூப்பிட்டானா இல்லை பள்ளி கொடுக்க கூப்பிட்டானா? இந்த இடத்த பார்த்தா பாசிட்டிவ் வைபே இல்லை. எங்கள் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி என்னடா அது? புத்தகம் கன்ஃபார்ம் இது பள்ளி கொடுக்குற இடம் தான். என்ன புக்காக இருக்கும்? இதையா எங்கே வச்சுருக்காங்க? எடுக்கலாமா வேண்டாமா? பெருமாச்சி மண்ணே. ஏண்டா? இல்லடா குத்தச்சு உட்காந்து இருந்தியா, அதான் கூப்பிட்டு பார்த்தேன். ஏண்டா கோளாறு பிடிச்சோன்னே உனக்கு என்னடா ஆச்சு? சும்மாடா பொழுது போகலை அதான். ஏண்டா பொழுது போலனா அதுக்குன்னு இப்படியா வந்து கூப்பிட்டு தொலைவ? ஜஸ்ட் கிட்டிங்டா. டேய் போடா சூர்யா வாடா வேகமா. நீங்க யாரு ப்ரோ? யாரும் கேட்டாலும் நேரம் வாடா, சீக்கிரம் வாங்கடா. மச்சான் நோட்டு அதெல்லாம் வேணாம் வாடா. எதுக்காச்சும் தேவைப்படும், எடுத்து வைப்போம். அண்ணா அவன் எங்கடா? யாருண்ணா நீங்கள்? நீங்கள் ரெண்டு பேர்த்து உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நான் சொல்கிறத விட என் கூட ஒருத்தவன் தான், அவன் சொல்லுவான். அவர் எங்கண்ணா இருக்கார் இப்போ? நம்ம வெளியில வரும்போது ஒருத்தர் உள்ள போனாரு, அவரானா? டேய் நிஜமா அவன் உள்ளே போனதை பார்த்தீங்களாடா? நல்லா பார்த்தேண்ணா, கன்ஃபார்ம். உள்ள யாரும் இருக்காங்களா? மோகா என்னடா ஆச்சு? மச்சான் நோட்டை காணோம்டா. இந்த நோட்டா? என்ன 3 பேர் ஸ்லோ மோஷனில் நம்மள பார்க்குறாங்க? இது என்ன பெரிய தப்பு பண்ணிட்டுமா? ஐயோ பார்க்குறாரு. இதை ஏன்டா எடுத்த? இந்த நோட்டுனால என்னடா பிரச்சனை? இல்லைடா அவன் அதை எடுத்துடக்கூடாது. கண்டிப்பாக இதனால எதுவும் மாறி இருக்கு. மச்சான் இங்கே இருக்கக்கூடாது, வா டக்குன்னு வா கிளம்பலாம். மச்சான் பைக்கை காணடா. என்னடா சொல்ற? மச்சான் நம்ம பைக்குங்கடா. என்னடா சொல்ற?
மச்சான் பெருசாக எதுவும் நடந்திருக்குடா. இருக்க குழப்பத்தை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இவனை கண்டுபிடிக்கணும்டா. ஊனுங்க மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது முகம் மட்டும் அங்கே ஃபர்ஸ்ட்டு நான் வழக்கமாக வந்துட்டு மைக்கு குரல் மட்டும் வரான். அன்றைக்கி மைக்கு குரலுக்கு பின்னாடி இருக்கிற முகம் சேர்ந்து வருதுன்னு பார்க்குறீங்களா? லைஃப்பில் தக்காளி தருமாறான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. வேற என்ன, டூம்ஸ்டே ரிலீஸ் அதே சமயம் 1 மில்லியன் அடிச்சாச்சு. அப்படின்னா அது நிஜமாலுமே தக்காளி தருமாறான விஷயம் தானே. அப்போது ரிவீல் பண்ணுறது தப்பு இல்லை. ஆமாங்க, ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. அது என்னன்னா, ஹரி ஜம்முன்னு வழக்க சுட்டிங் போங்க, ஒரு ஆடியோ பேச விட்றாங்களா? ஏமா என்ன பண்ணிட்டு இருக்க? ஆடியோ பேசிட்டு இருக்கேன். ஆடியோ பேசும்போது சும்மா கூப்பிடாதுன்னு எத்தனை டைம் இல்ல சொல்றது? டோர் லாக் பண்ணி இருக்கே அதான். கதவு சாத்திருக்கேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இல்ல கொஞ்சம் கடைக்கு போகணும் அதான். ஆடியோ முடிச்சுட்டு வரேன், எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம். டேய் நீ டேய் எந்திரிச்சு அஸ்காவும் பாலும் வாங்கிட்டு வாடா. என்னது? ஆமாடா, அஸ்கா பாலும் வாங்கிட்டு வாடா. என்னடா நடக்குது? அஸ்காவும் பாலும் வாங்கிட்டு வாடா. எந்திரிச்சு அஸ்காவும் வாங்கிட்டு வாடா. எந்திரிச்சு அஸ்காவும் பாலும் வாங்கிட்டு வாடா. டேய் டேய் எந்திரிடா, போய் எந்திரிச்சு போய் அஸ்கா வாங்கிட்டு வா. டேய் டேய் எந்திரிடா, எந்திரிச்சு போய் அஸ்கா வாங்கிட்டு வா. நல்ல கனவுமா, போமா. போய் எந்திரிச்சு போய் சீக்கிரமா அஸ்காவும் பாலும் வாங்கிட்டு வா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. இரு கனவுக்குள் கனவா? ஆஹா, அருமையாக இருக்கே. இப்போ நான் தொடர்ந்து சொல்லட்டா வேணாமா? சரி சொல்லு. அப்புறம் என்னாச்சு? நல்ல கனவு ஒரேடியாக அஸ்காவும் பாலும் வாங்கிட்டோன்னு சொல்லி எழுதி போட்டுருச்சு. ஆனால் இதில் இருக்கிற கதை நல்லா இருக்கே. இதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அம்மா தான் கரெக்டு, சொல்லிடுவோம். மா செம்ம கதை ஒன்று இருக்கு, கேட்குறியா? கனவுல வந்துச்சு. என்னடா என்ன கதை? எழுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு கனவுல தான் இருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே ஒரு குழப்பத்தில் தான் முடிஞ்சிச்சு. அந்த கதை என்ன அப்படின்னா, நான் ஏதோ படம் எடுக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் வர சொல்லியிருக்கேன். ஆனால் அங்கே வந்துட்டு எனக்கு கூப்பிட்டா டவர் கிடைக்கல. அதுக்கு பதிலாக வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு புக்கு கிடைக்குது. புக்கு கிடைக்குமோ ஒருத்தன் வந்து டே அது எடுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான். கத்துணும் வண்டி இவங்கெல்லாம் ஓடி வந்ததுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்த உள்ள நின்றுருக்கான். ஆனால் போய் பார்த்தா வந்துட்டு அவன் புக்கை எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறான். அது புக்கா நோட்டா என்ன அப்படிங்கிறதே தெரில. ஆனால் அந்த நோட்டை வச்சு ஏதோ ஒரு கதை இருக்கும் போல. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் எல்லாரும் வெளியில் வந்து பார்த்தா என்னதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் ஏன் கண்டுபிடிக்கணும், எது கண்டுபிடிக்கணும், அந்த நோட் எடுத்தால் ஏதோ பிரச்சனைங்கிறானுங்க. என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு விதமான ஒரு கனவு ஏன் வந்துச்சுனே தெரில. ஆனால் விசித்திரமாக இருந்துச்சு. கடைசியாக என்ன தேட வரானுங்க, நீ என்னடா எழுப்பி விட்ட. இப்போது இதை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன். எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறேன் சேனலில். அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், திடீர்னு யாராவது என்னது இன்ஸ்பயர் ஆகி சில வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக வந்துச்சுன்னா தமிழ்நாடு மட்டுமா, அகிலமே திரும்பி பார்க்காது இந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு. ஆமாம் சரி போய் கண்டதையும் யோசனை பண்ணிட்டு இருக்காம ஃபேஸ் பார் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரியே நினைச்சு தூங்கிட்டு இருக்காம போய் உருப்படுற வழி பாரு. போலாம் அஸ்கால இருக்கு. நான் தான் டயட்ல இருக்கனே. இந்த நொடியிலேருந்து நான் டைரக்டருமா. நான் வெளியில் போயிட்டு லொக்கேஷன் பார்த்து படத்தை எடுக்கலான் இருக்கோம். ஓ அப்புறம் ஸோ அதனால் இந்த ஸ்கிரிப்டே நான் ஃபைனலைஸ் பண்ணி நான் படத்தை எடுக்க போகிறேன். வரட்டா? ஏமா அந்த கனவுல தெரியாத முகம்லாம் வருது இல்லையா, அது ஏன் அப்படி? கனவுல தெரியாத முகமெல்லாம் வந்துச்சுன்னா புதுசா நிறைய பேரை பார்க்க போறேன்னு அர்த்தம். ஓ அப்படியா? சரி நான் கிளம்புறேன். வெளியே போட்டு வரேன், கேட் லாக் பண்ணிக்கோ. இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவன் கனவுல பார்த்த ஒருத்தனை நேரில் பார்த்தான். தம்பி என்னையா? எனக்கு தெரியுமா? என்னை பார்த்துருக்கியா? உங்களை நான் பார்த்ததே இல்லை. நான் ஜெயிலே இல்லைங்க, நம்ம பார்த்துருக்கேன். டே தம்பி இங்கே பாரு, நல்லா பாரு, இந்த முகம் நல்லா யோசிச்சு பாரு. நான் உன்னை பார்த்துருக்கேன், நீ நானும் பேசியிருக்கோம். நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் அப்படிமாலாம் சொன்னேன். நல்லா யோசிச்சு பாரு. மூஞ்சி பார்த்ததே இல்லையாடா? சரி அதோட உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பானே, அவன் பேர் என்ன மோகன். அவன் ஃபோட்டோ காமி.
இருங்க 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 இதுக்கு பார்த்துட்டு போடுறீங்க. எனக்கு மோகன்லாம் யாரும் ஃப்ரெண்டு இல்லை. ஜெய்ஸ்வரன் ஃப்ரெண்டு இருக்கிறான். அவன் ஃபோட்டோ வேணா காமிக்கிறேன் பாருங்க. அதான் ப்ரோ. இவன் பேர் என்ன சொன்ன? ஜெய்சூர்யா. இல்லடா ஏதோ தெரியலையே, எப்படி இதெல்லாம் சாத்தியம்? பார்த்தீங்களே, எங்கே பார்த்தீங்க? நான் சொன்னீங்க கேவலமா பார்ப்பானே. கனவுலடா தம்பி. கனவுலையா ப்ரோ? நானே சொல்லுறேன். வாங்க ப்ரோ. நான் வரும் சொல்றத கேளுடா தம்பி. வாங்க ப்ரோ. இரு, இவன் நான் சொல்றது கேட்கணும்? அதுக்கு அவசியமே இல்லையே. நான் தானே அவனை பார்த்தேன். அவனுக்கு நான் யாருன்னு தெரியாது. அம்மா சொன்ன மாதிரி தெரியாத முகம் கனவுல வந்தா புதுசா பார்ப்பேன். ஆனால் கனவுல வந்தானே பார்ப்பேன் எதிர்பார்க்கலையே. சரி, நிறைய யோசிக்க வேணாம். இந்த மாதிரி நடக்கும் சம்டைம்ஸ். நம்ம லொக்கேஷன் பார்க்க போவோம். டைம் ஆகிட்டு இருக்கு. டே சொல்றா. டே நீ அம்ச லொக்கேஷன் தான் நான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு கூப்பிட்றேன்டா. ஓயாமல் கூப்பிட்டுதானே எப்படா லொக்கேஷன் பார்க்குறது? சும்மா சும்மா கூப்பிடாதடா. நான் வந்துட்டு கூப்பிட்றேன், வெயிடா. Your destination is on the right. டெஸ்டினேஷன் ரைட்டில் இருக்கா? வெறும் செவரு தான் இருக்குது. லொக்கேஷன் பார்க்க சொன்னால் நீ இப்படி பார்த்து வச்சுருக்கிறான். இரு, அந்த நாய்க்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ. லொக்கேஷன் வந்துட்டேன்டா. நல்ல லொக்கேஷன் பார்த்தேன்னா வெறும் செவரு தான் இருக்குது. செவுத்துக்கு அக்கட்டால் வந்து பார்க்குறதா? அப்படி என்னடா லொக்கேஷன் பார்த்துருக்க? எப்படி உனக்கு இந்த லொக்கேஷன் தெரிஞ்சுச்சு? இல்லைடா, எனக்கு இந்த லொக்கேஷன் முன்னாடியே தெரியும்டா. நான் உனக்கு பார்த்துட்டு கூப்பிட்றேன்டா. நானே குழப்பத்தில் இருக்கேன். போய் மச்சான் நோட்டை காணண்டா. இந்த நோட்டா? என்னடா இது? நான் பார்த்த இடம், வீடு, செவுருங்க எல்லாம் அப்படியே இருக்குது. இந்த செவுத்தில் வரைஞ்சிருக்கிறது கூட அப்படியே இருக்குது. அப்போ அந்த நோட்டு, அப்போ அந்த இடம் உண்மைன்னா நான் கனவுல பார்த்த மற்றவங்க எல்லாரும் வாடா. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க, வா. கடவுளே, 4 பேரும் அப்படியே இருக்கீங்க. அது என்ன சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்? எனக்கு புரியல. உங்களுக்கு புரிய வைக்கலாம் நேரம் இல்லை. ஏண்டா, உன்னை வரும்போது தானே பார்த்தேன். வரும்போது பார்த்தப்ப என்ன சொன்னேன்? இந்த மாதிரி நான் ஊருக்கு புதுசுன்னேன். அப்புறம் என்றானா இப்போ இங்கே வந்து நின்றுட்டு
ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு உனக்காக தான் காத்துட்ருக்காங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறீங்க. என்ன இது? அவசியம் ஒன்று சொல்லி ஆகணுமா? நானும் அதான் யோசித்தேன். கதை சொல்லலாங்க நேரம் இல்லை. முன்னால் எங்களுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது. அதை மட்டும் நீ முடிச்சு கொடுத்தா போதும். எனக்கு என்னமோ சொல்கிறது நல்லதுன்னு தோணுது. விளக்கம் கொடுக்காம கூட்டு போய் குழப்பத்தில் விடுறதோட சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்து கூட்டு போகிறது பெட்டர்னு தோணுது. சரி கேளு, நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. எல்லாரும் நம்மளை படைச்சது கடவுள்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த கடவுளை படைச்சது யார் தெரியுமா? நீ வணங்குற கடவுள், இருக்கிற உலகம், பார்க்குற உயிரினங்கள், இது எல்லாமே உருவாக்கப்பட்டது ஒரு முடிவில்லாத போர்னால். அந்த போரும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துச்சு. அந்த முடிவில் தான் இந்த கேலக்சியை உருவாக்குனாங்க. ஆனால் உருவாக்கும் போது ஒரு கேலக்சியாக உருவாக்கலை, அது ரெண்டாக உருவாக்குனாங்க. சூரியனை மையமாக வச்சது லகான்னும் நிலாவை மையமாக வச்சது ராக்னோனும் எல்லாராலையும் சொல்லப்பட்டுச்சு. இந்த 2 கேலக்சிலையும் நடக்கிற நல்லது கெட்டதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 13 பேர்த்த உருவாக்கியிருந்தாங்க. அந்த 13 பேர்த்த 13 டார்லியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 2 கேலக்சிலையும் இன்சிடெண்ட் ஒன்றா இருக்கும், ஆனால் ரீசன் வெவ்வேறையாக இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வு தான் நடக்கக்கூடாத ஒன்று நடந்துருச்சு. ஆனால் நடந்தது இந்த கேலக்சியில் இல்லை, இன்னொரு கேலக்சியில். இதனால் என்ன பிரச்சனையாச்சுன்னா, 2 கேலக்சியில் இருக்க மக்களோட நினைவுகள் ஒன்றோட ஒன்று இணைய ஆரம்பிச்சிருச்சு. நினைவுகள் மட்டும் இல்லை, கனவுகளும் இணைய ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்கே நடக்கிற நிஜம் அங்கே நினைவாகவும், அங்கே நடக்கிற நிஜம் இங்கே நினைவாகவும் வரலாம். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் பார்த்தா நம்மளோட சந்திப்பும் அந்த மாதிரி தானே? காரணங்கள் வேறையாக இருந்தாலும் நிகழ்வுகள் ஒன்று தான். ஏன்னா நான் வந்தப்போ உங்களை பார்த்ததுக்கான காரணம் வந்து நான் வேற சொன்னேன், ஆனால் இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் தொடர்ச்சியாக அந்த மாதிரி எல்லாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா இந்த மக்களோட மனநலம் என்ன ஆகும்? ஏன்னா 2 கேலக்சிலையுமே வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒருத்தருக்கு வந்துட்டு அப்படியே ஒன்னோட ஒன்றாச்சுன்னா அவன் மைண்ட் ரொம்பவே அதிகமாக வேலை செய்யுமே. அப்போ அந்த நிலைமை ரொம்ப மோசமாயிராது? அது நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதுவே லேட்டு தான், ஆல்ரெடி ஓவர்லேப்பிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓவர்லேப்பிங் ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு அப்படி என்னதான் நிகழ்வு நடந்துச்சு? கிருஷ்ணரோட மரணம். என்னையா சொல்கிறீங்க? அது எப்படியா சாத்தியம்? அது எப்படி நடந்துச்சுன்னு தெரில, ஆனால் நடந்துருச்சு. இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, அந்த நிகழ்வை வந்து தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் அந்த டார்லியான்ஸ் எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் 5 பேர் இருந்தோம். 5 பேராக தான் எங்களை காலம் கடந்து அனுப்பிச்சாங்க. ஆனால் அந்த காலகட்டத்துக்கு போய் சேரும்போது நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். ஒருத்தனை காணோம். அவனை தேடி நாங்கள் நிறைய காலகட்டத்தில் அலைஞ்சோம், ஆனால் அவன் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அவனை மாதிரியே இருக்க ஒன்றை இந்த காலகட்டத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சோம். இருங்க, இப்போது 2 கேலக்சி ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி இன்னொரு கேலக்சியில் இருப்பான்ல, நீங்கள் அப்போ அவன்கிட்டயே போயிருக்கலாமே, ஏன் என்கிட்ட வரணும்? ஆனால் அவனால் வேற ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கோம். ஏன்னா உன்னை வச்சு மட்டும்தான் அவனை கண்டுபிடிக்க முடியும். கிருஷ்ணரோட மரணமா? இதுதான் எனக்கு இருக்கிற குழப்பமே. ஏன்னா எனக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பிறக்கலை, அவரை கரெக்டாக 8வது மகனாக இருக்கும்போதே கொண்டுட்டாங்க. ஆனால் இந்த நான் பார்த்த விஷயம் அறகுறையாக இருக்கிறனால எனக்கு இது எதை குறிக்குன்னு தெரில. அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. இல்லை அவர் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதுதான் என்னோடய கேள்வியே, அதுதான் என்னோடய குழப்பமும் கூட. அந்த வீட்டுக்கு முதல்ல போனதுலேருந்து தான் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. ஒருவேளை திரும்பி அங்கே போகிறதுனால பதில் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் ஸ்கிரிப்ட் முடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கலாம்ல? அவனா போய் பார்க்கட்டா? அப்போ அந்த வீட்டுக்கு திரும்ப போ. ஒரு தடவை போனதுக்கே மண்டை வலி வந்தது தான் மிச்சம். சரி, நான் போய் பார்த்துட்டு எப்படியாவது ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு படத்தில் நடிகருக்கு அந்த கதைக்கேற்ற மாதிரியே பசங்களை வர தேடி பிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 பேரை பிடிச்சா போதும். சரி, நாளைக்கு அதை பார்ப்போம். ஆமாடா, போனாலே இந்த சினிமாலாம் பார்த்துருக்கியா? வித்தியாசமாக ஏதாவது தோணும், எதாவது பார்ப்பேன், அப்படி எப்படி ஏதாவது. சரி, நான் பார்க்குறேன். வைக்கட்டா? எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக ஒரு கனவாக இருக்காது. இது ஏதோ சொல்ல வர மாதிரி தான் இருக்குது. அந்த வீடு, அங்கே இருக்கிற பசங்க, இது வரைக்கும் எதுவுமே பார்த்ததில்ல. ஆனால் கனவுலையே அப்போ வந்து பார்த்த காரணம் வேறு, அவங்க சொல்கிற காரணம் வேறு. ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஓவர்லேப்பெல்லாம் உண்மையாக இருந்தால் அதுதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நினைவுகளை கொடுக்குதா? அப்போ என் வாழ்க்கையில் இதே மாதிரி நடக்குமா? அது ஏன் அந்த இடத்துல நடக்குது? அப்போ கிருஷ்ணர் நிஜமாலுமே பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அவங்க உலகத்தில் பிறந்திருப்பாரோ? அதனால தான் அவங்க அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலையா? அதனால தான் அந்த கனவு பாதியிலே நின்றுச்சா? இதெல்லாம் ஏன் நடக்குது? எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணுமே. ஆனால் இது வாழ்க்கையாச்சே, சினிமா இல்லை. ரொம்ப கற்பனையாக இருக்கோ?
எல்லாத்துக்கும் பதில் திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறதுல தான் இருக்குது. கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லைனாலும் ஒரு வாட்டி போய் பார்ப்போமே. பார்த்தா ஏதாவது பதில் கிடைக்குதா என்னமோ பார்க்கலாம். ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்குறது தப்பு இல்லையே. மறுபடியும் அந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன்டா. ஏடா பார்த்தோன்னேவா தோணும். உள்ளே போய் பார்த்துட்டு ஏதாவது தோணுச்சுன்னா கூப்பிட்றேன். ஹலோ டே, இங்கே நிறையா மாறி இருக்குடா. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கால் யாருன்னு தெரில, ஏதோ வருது. சரி கட் பண்ணிட்டேன், நம்ம பேசுவோம். பெருசாக எனக்கு எதுவும் ஐடியா கிடைக்கிற மாதிரி தெரியல. அன்றைக்கி இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது தான் ஒரு மாதிரி எதோ தோணுச்சு. போனால் தான் தெரியும். ஏதாவது தோணி அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் முடிக்க முடியும். இருடா. ஹலோ, யாரா நீ? ஏடே, நான் எங்கே இருக்கேன்னு சொன்னால் எப்படா வருவேன்? ஒரு மாதிரி பழைய பாலடைஞ்ச ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். முடிஞ்சா கண்டுபிடிச்சி வந்துக்க. மச்சான் எவனே தெரிலடா. கூப்பிட்டு எங்கே இருக்கேன்னு கேட்குறான். எதுக்கு கேட்குறான்னு தெரில. நான் வீட்டுக்கு போயிட்டு தான் மச்சான் வேறு ஏதாவது யோசனை வந்தால் பார்க்கணும். ஆனால் எனக்கு அந்த கனவில் அந்த 5 பேர்த்தில் ஒருத்தன் நான் தான். அந்த 4 பேர் தான் எவன் தெரியல. அவனுங்களை மச்சான் நீ வெய், நான் கூப்பிட்றேன். ஏன் ஷூட்டிங் வர சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறீங்க? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அதுக்கு உன்னை கூப்பிட போகிறேன். கூட இருக்கிறவங்களாம் யாரு? ப்ரோ மறந்துட்டீங்களா? அன்றைக்கி தான் ஷூட்டிங் வர சொல்லி சொன்னீங்க. இருக்கிற எவனையுமே நான் பார்த்ததில்ல. நான் எப்போ உங்களை கூப்பிட்டேன்? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஜூன் 22, 2021 இவங்களை ஷூட்டிங் எடுக்கிறேன்னு சொல்லி இங்கே வர சொல்லியிருந்தீங்க இந்த இடத்துக்கு. ஆனால் அன்றைக்கி நடந்தது வேறு, இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறது வேறு. ஜூன் 22 காலில் ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் எடுக்கணும்னு சொல்லி இங்கே வர சொல்லியிருந்தீங்க. நாங்களும் இங்கே வந்தோம். வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு காலே போகலை. அதனால் இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி நான் என் வீட்டுக்கு போயிட்டேன், அவன் வீட்டுக்கு போயிட்டான். இதில் என்னடா இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் எங்களை இங்கே நிற்க வைக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான். ஆனால் அவர் என்னை பெருசாக கண்டுக்கிட்டதே இல்லை. எப்பவுமே குடிச்சிட்டு தான் இருப்பார். ஆனால் எப்போ குடித்தாலும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவார். எனக்கு அப்பா பாசம் கிடைக்காதனால பெரிய கவலையெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு என் உயிர் நண்பர் இருந்தான். அவன் பேர் சூர்யா. உங்களுக்கெல்லாம் காதலிச்ச பொண்ணு தான் இன்னொரு அம்மா மாதிரினா, எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி என் நண்பன். எப்பவுமே அவன் கூட தான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பேன். அப்பாவை பற்றி கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் கண்டுக்கலைனாலும் அவர் நமக்கு அப்பாவாச்சு. சாயங்காலம் வரும்போது எப்பவும் வீட்டில் இருப்பார். அந்த நிமிதியில் நானும் தூங்கிடுவேன் நைட் எப்பவுமே. ஆனால் அன்றைக்கி நைட் அவர் வரவே இல்லை. சரி காலைல எழுந்திரிச்சு பார்த்தா அவர் வந்திருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் அப்பவும் அவர் வரல. கால் பண்ணி பார்த்தேன், ஃபோன் வீட்டிலே வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் பக்கத்தில் விசாரித்து பார்த்தேன், ஒருத்தருக்கும் தெரில. ஆனால் கடைசியாக ஒருத்தர் மட்டும் அந்த பழைய வீட்டுக்கிட்ட பார்த்த மாதிரி சொன்னார். அது எந்த பழைய வீடுன்னு பார்த்தா நீங்கள் ஷூட்டிங் வர சொன்ன அதே வீடு. சரி உள்ளே குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாரான்னு பார்க்க வந்தேன். வந்து பார்க்குறப்ப யாருமே இல்லை. ஆனால் ஒரு நோட்டு மட்டும் கிடந்துச்சு. ஆனால் என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. அந்த நோட்டை எடுத்துகிட்டு போகணுன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாட்கள் அப்படியே போச்சு. எங்கள் அப்பா கிடைச்ச பாடும் இல்லை. இதில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, யாரும் இல்லைனாலும் சூர்யாவும் அவங்க வீட்லேயும் என்னை பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை தான், இருந்தாலும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. நானும் படித்து வேலைக்கு வந்துட்டேன். அப்போது ஒரு நாள் வீடு மாறும்போது பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த நோட்டை திரும்பவும் பார்த்தேன். எங்கள் அப்பா காணாமல் போனதுக்கப்புறம் அவர் பொருட்கள்லாம் தனியாக வச்சுருந்தேன். அது கூட இந்த நோட்டையும் வச்சுருந்தேன். ஆனால் அந்த வாட்டி இந்த நோட்டை திரும்ப பார்க்கும்போது கூட ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டு எங்கள் அப்பா வேலைக்கு போகும்போது யூஸ் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வித்தியாசமாக பட்டது என்னென்னா, அதில் இருக்க கையெழுத்தும் அந்த நோட்டில் இருக்க கையெழுத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இது எங்கள் அப்பா நோட்டாக இருக்குமோன்னு. ஏதோ
ஒரு மாதிரி எனக்கு மனசு சரியாக படல. அதனால சூர்யாவை திரும்ப கூப்பிட்டேன். நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த இடத்துக்கு திரும்ப போகணுன்னு சொன்னேன். 2 பேரும் வந்தோம். வந்து எங்கேருந்து நோட்டை எடுத்தனோ அந்த இடத்த அவன்கிட்ட காமிச்சேன். ஆனால் இங்கே வந்ததோ நோட்டை திருப்பி வச்சதோ எங்கள் அப்பாவை திருப்பி கொடுக்க போகிறதில்ல. அதனால் எடுத்த இடத்துலேயே வச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் வெளியே வந்து பார்த்தா எங்கள் பைக்கை காணோம். எவன்டா எடுத்துட்டான்னு சொல்லி சுற்றி தேடி பார்த்தோம். அப்போ எங்கேயுமே கிடைக்கல. பக்கத்துலேயே யாருமே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். ஆனால் அப்போ தான் நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடந்துச்சு. நாங்கள் எங்களையே பார்த்தோம். ஆனால் இப்போ இருக்க மாதிரி இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஷூட்டிங் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டீங்கல்ல, அப்போ நாங்கள் எப்படி வந்தோமோ அப்படி எங்களை பார்த்தோம். ஆனால் அன்றைக்கி நடந்த மாதிரி இன்றைக்கி நடக்கலை. அன்றைக்கி வந்தப்போ ஃபோன் பண்ணப்போ நீங்கள் எடுக்கல, அதனால் திரும்ப போயிட்டோம். ஆனால் இன்றைக்கி அவங்க திரும்பலாம் போகல. அவங்க நேராக அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. எங்களுக்கு நடக்கிறது ஒன்றுமே புரியல. ஆனால் பொதுவாக இந்த ஹாலிவுட் படத்துலலாம் நடக்கிற மாதிரி ஏதோ நடக்குதோன்னு எங்களுக்கு டவுட் இருந்துச்சு. அதான் அந்த டைம் ட்ராவல் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குமோன்னு தோணுச்சு. ஆனால் இந்த மாதிரிலாம் ஆகணும்னா ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒருவேளை அந்த நோட்டை அங்கே வச்சதுனால தான் மாறி இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்கேருந்து தான் அதை நான் எடுத்தேன். திரும்ப அங்கேயே வச்சதுனால தான் எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ உள்ளே போன இவங்க திரும்ப அதை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் அதை தடுக்கலான்னு சொல்லி வந்தோம். வரும்போது என் கால் தடுத்துருச்சு. அதனால் இவனை உள்ளே போக சொன்னேன். இவன் அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வெளியே வந்துட்டான். ஆனால் நான் உள்ளே போய் நோட் இருக்கான்னு பார்த்தா அந்த நோட் எடுத்துட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்களுக்கும் எதுவும் புரிய வைக்கணும்னு நான் நினைக்கல. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒன்று தான். எங்களை இந்த இடத்துக்கு வர சொன்னது நீங்கள் தான். ஆனால் நாங்கள் வந்தப்போ நீங்கள் இல்லை. ஏன்னா அன்றைக்கி எங்கள் அப்பா மட்டும் காணாமல் போல, நீங்களும் காணாமல் போயிருந்தீங்க. ஏன்னா எங்கள் அப்பா காணாமல் போனதுக்கப்புறம் உங்களுக்கும் ட்ரை பண்ணி தான் பார்த்தோம். ஆனால் உங்களுக்கு கால் போகவே இல்லை. ஆனால் உங்கள் சேனல் லிங்க் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அதனால் உங்கள் சேனல் நாங்கள் போய் பார்த்தோம். அதில் உங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி என் பையன் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா என்னைக்கு காணாமல் போயிருந்தாரோ அன்றைக்கி தான் நீங்களும் காணாமல் போயிருந்தீங்க. அப்போது அது எனக்கு பெருசாக தோணலை. ஆனால் இப்போது சுற்றி இந்த இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் உங்களை முதல்ல பார்த்த இடத்துக்கு நாங்கள் போய் பார்க்கலான்னு முடிவெடுத்தோம். ஆனால் போன கொஞ்ச நேரத்துலேயே இவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா உங்கள் நம்பர் அவைலபிளாக இருக்குன்னு வந்துச்சு. உடனே உங்களுக்கு கூப்பிட்டு பார்த்தோம். அப்போ தான் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறத வச்சே புரிஞ்சிச்சு நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கீங்கன்னு. அப்படி தான் நாங்கள் இங்கே வந்தோம். என்னடா அது, இந்த 4 பேர் ஒரு புது கதையை கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனால் இது எல்லாமே இப்போ தான் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. என் கனவுல பார்த்தப்போ அவங்களும் இந்த மாதிரி ஒரு நோட்டை வச்சு தான் வந்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆனால் உண்மையான காரணம் வேறையாக இருந்துச்சு. ஆனால் இங்கே இவங்க வந்திருக்கிறது என் கனவுக்குள்ளே இருந்து அந்த கனவுல இருந்த காரணத்தை வச்சு தான் வந்திருக்காங்க. அப்போ அதில் முழுமையடையாத ஒரு கனவு வந்து இங்கே நடக்குது அப்படின்னா அப்போ அதுவும் உண்மையாக இருந்து இதுவும் உண்மையாக இருக்குமோ? ஆனால் இவனுங்க நான் காணாமல் போயிட்டேன்னு சொல்கிறானுங்க. நான் தான் இங்கே இருக்கிறேன். அது எப்படி? எல்லாம் ஓகே. அவங்கள ஷூட்டிங் கூப்பிட்டது என்ன டேட்டு? ஜூன் 22. உங்கள் அப்பா காணாமல் போனது ஜூன் 22. ஆனால் இன்னைக்கு ஜூன் 21டா. அப்படி பார்த்தா நாளைக்கு நான் உங்களை கூப்பிடவே போகிறேன். அப்போ நானும் உங்கள் அப்பாவும் ஒரே நாளில் காணாமல் போயிருக்கோன்னா எதை வச்சு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தேன்னு சொன்னீங்க? இந்த ஒரே கால வரிசையில் இந்த நோட்டஸ் தான் ப்ரோ. இது யார் நோட்டு? அது எங்கள் அப்பாவோட. இது உங்கள் அப்பா நோட்டு இல்லைடா, ஏன் நோட்டு. இதெல்லாம் வச்சு பார்த்தா நான் தான் உங்கள் அப்பா. என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டடா நீ. காலவரிசையில் என்னடா கொலை பண்ண பார்த்தா அதுக்கு காரணம் நீ. உன்னால் ஓவர்லாப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டா போச்சா? எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன்டா பண்ணக்கூடாது? நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்டா பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? நீ செய்கிறது தப்புடா. தப்பா? நான் செய்யறது சரிங்கிறத புரிஞ்சிருக்கேன் உனக்கு சில வருஷங்கள் ஆகுண்டா. உனக்கு புரியாது நான் சொல்றது. ஏன்டா புரியாது? கால வயசில் நீ விளையாடிட்டு இருக்க, இது தப்பு. தப்பா?
எதடா தப்புன்னு சொல்கிற? எனக்கு அது தப்புன்னு தோணலை. நீ முதல்ல தேர்ந்தெடுக்க காரணமே நீ சமநிலையை பாதுகாப்புன்னு தான். ஆனால் நீ அதை வச்சு விளையாடிட்டு இருக்க. விளையாடிட்டு இருக்கேண்ணா? நம்மளோட முக்கிய நோக்கம் என்ன? இந்த டார்லியன்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அதை கரெக்டாக சொல்லி பார்ப்போம். 2 உலகத்தோட நிகழ்வை வச்சு எது சரின்னு தேர்வு செய்யணும். தேர்வு செய்யணும்னா ஒரே ஒரு காரணத்தை வச்சு தேர்வு செய்ய முடியுமா? முடியாது. அதனால தான் வேறுபடுத்தி பார்க்குறதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சரியாக தான் இருக்குது. அது முழுமையிட இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்குது. அது முடிகிற வரைக்கும் நீ மேலே இதை பண்ணுவேன். இதோட நிறுத்திக்க. நிறுத்துறதா? ஆல்ரெடி என்னோட வேலை முடிவுக்கு வந்துருச்சுடா. இதுக்கப்புறம் தானே இந்த உலகத்தோட உண்மையான வாழ்வு முறை நீ பார்க்க போற. அந்த வாழ்வு முறைலாம் வேணாம், ஆனால் வாய்ப்பு வேணும். வாய்ப்பு எத்தனை வாட்டிடா வாய்ப்பு கொடுக்கறது? 3 யுகம் கடந்துருச்சு. இது 4வது யுகம். இது வரைக்கும் கடந்ததா நீ பார்க்கலையா? இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ண போறாங்க? எல்லாம் எதுவும் மாறாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல எல்லாத்தையுமே சரி பண்ணும்போது யாரோட மரணத்துலேருந்து இந்த உலகத்தை உருவாக்கணும்? எத்தனை பேர்த்தோட தியாகம்? அந்த தியாகத்தெல்லாம் வச்சு உருவாக்குனது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சுயநலம் இல்லாமல் வாழ்றாங்களா? இது சுயநலமான உலகம்னு சொல்லாத. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை, உணர்வு, உறவு எதுவுமே வேணான் இருக்காங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாம். அதுக்கு தாண்டா வாய்ப்பு கேட்குறேன். எத்தனை வாய்ப்பு? மகாபாரதம், ட்ரோஜன் வார், ரோமன் எம்பையர் சரிஞ்சது, ஆங்கிலோ சாக்சனோட வார், ரக்னோராக்கு, ஜென்பேயோட போர், ஹேகேக்லைனோட வீழ்ச்சி, ஆஸ்டெக்கோட வீழ்ச்சி, இன்காவோட வீழ்ச்சி, ஈராக்ல கார்வாலாவோட போர். இது எல்லாமே நடந்துச்சு. அதெல்லாம் நடந்துதான் மாறுச்சா? எதுவும் மாறல. அதனால தான் இதில் ஒரு நிகழ்வை மாற்றி பார்த்தேன். அதோட விளைவு தான் இன்னொரு பக்கம் மகாபாரதம் நடக்கவே இல்லை. அப்போ அவன் சைடு எதுவுமே மாறல. இதனாலலாம் ஏதாவது மாறுச்சா? எதுவுமே மாறல. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நடக்கணும்? அப்போ ராக்னோவில் கிருஷ்ணர் பிறக்காத காரணம் நீ தான். என்னடா பேசுற? நம்மகிட்ட 5 விரல் இருக்கு. 5 ஒரே மாதிரி இருக்கா? அப்புறம் எப்படி 2 கேலக்சியும் வந்துட்டு ஒரே மாதிரி திசையில் அனுப்பிச்சுட்டு எது சரியா இருக்குன்னு எப்படி தீர்வெடுப்ப? என்னடா சொல்ல வர? அது உனக்கு சொன்னா புரியாதுடா. இல்லை, நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். நீ ஏன் இதை பண்ணுறன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சரியாதான்டா இருந்துச்சு. நான் இதை பண்றதுக்கான காரணமே, எல்லாரும் கெட்டதில் நல்லது பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நல்லதில் கெட்டதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. லகானியும் ராக்னாவையும் உருவாக்கும் போதே அது கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்தோம். அதை பார்க்கும்போதே நான் சொன்னேன், இதை உருவாக்க வேணாம் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, 2த்தையும் உருவாக்கி எது சரியாகுன்னு சொல்லி பார்த்து அதை கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம் சொல்லி முடிவெடுத்தோம். ஆனால் ஏதாவது ஒன்று சரியாக வந்துச்சா? ஒரு பக்கம் ஒரு நிகழ்வு நடக்கலைனாலும் முடிவு வந்துட்டு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் இதுக்கப்புறமும் யாருக்குமே கடைசி நம்பிக்கை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன். இந்த உலகம் மாறிட்டு இருக்குடா. முன்ன மாதிரி இல்லை. ரியாலிட்டி ஷோ கூட இப்போ ஸ்கிரிப்டடாக மாறிட்டு இருக்கு. மனுஷங்க எல்லாரும் இதை முன்னாடி சொன்னானே அந்த மாதிரி நல்லதில் கெட்டதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா ஒருத்தன் ஏறுவான், அவன் காலம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கூட்டம். உலக போர், நாட்டு போர், உள்நாட்டு போர், இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள மாநில போர் ஆரம்பிக்க போகுது. இதெல்லாம் அரசியல். ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை என்னடா சொல்லு பார்ப்போம். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இந்த 3லையும் கூட இப்போ அரசியல் இருக்குடா. நீ எவ்வளோக்கு எவ்வளோ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறியோ, அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே வேணான்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட காரணங்கள் இருக்குது. இதை சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான காரணங்கள் தான். அதனால தான் இந்த முடிவே பண்ணேன். இருக்கிற கடைசி நம்பிக்கையே வந்துட்டு 2 பேர் ஒவ்வொரு உலகத்துலேயும். அதனால தான் 2 பேரையுமே தூக்குனேன். ஒருத்தன் வந்துட்டு ஆர்வக்கோளாறு, அதனால் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கதை சொன்னா தான் வந்து நம்புவான். ஆனால் இன்னொருத்த அப்படி இல்லை, கண்டுபிடிச்சிருவான். அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் எல்லாமே பிளான் பண்ண நான் வந்துட்டு எப்படி இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறத நான் யோசிக்கல. ஏன்னா அதுக்கு மட்டும் எனக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. ஆனால் அப்போ தான் நீ உன்னோட பிறப்பு. இன்னும்டா லொக்கேஷனுக்கு போல? நீ அம்ச லொக்கேஷன் தான் நான் வந்துட்டு இருக்கேன். 2 உலகத்துலையும் என்ன வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஆளாக தான் படைச்சிருக்காங்க. ஆனால் உன்னை மட்டும் தான் ஒரு பக்கம் என்னோட ஃப்ரெண்டாகவும், இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் நீ எப்படியோ அந்த இடத்த கண்டுபிடிச்சு நான் வர வச்சுட்ட. ஆனால் இன்னொரு பக்கம் எப்படிலாம் வர வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் ரோட்டில் போகிற மாதிரி இருந்தாலும் கரெக்டாக வந்து ஒன்று கேட்க கையை காமிச்சு நீயும் அந்த பையனை அனுப்பிச்சுட்டேன். உண்மையை சொன்னால் அந்த நோட்டு பேர் ஒரு சாவி மாதிரி தான். கால வரிசை வந்துட்டு ஒன்றாக இருக்கு. அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்க அவசியம் இல்லை தான். இருந்தாலும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ தான் அவன் ரொம்ப நம்புவான்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்க 2 பேர்த்தையும் நான் தூக்கினேன். அவன் தூக்குறதுக்கான காரணம் வாய்ப்பு கொடுக்குறக்காக இல்லை, இருக்கிற கடைசி 2 நம்பிக்கையும் அழிக்கிறக்காக. நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா வாசு. வாசு தேவாடா. எது தேவாவா? தேவா
வாசு வாசு இப்படிலாம் பண்ணுவானா? அவனே ஒரு ஆர்வ கோளாறு தான். நான் எது சொன்னாலுமே அவன் ஏற்றுக்கவே மாட்டான். அதனால தான் அவனை தூக்கிட்டு இதெல்லாம் நான் பண்ணேன். அப்போ வாசு எங்கடா? ஏன்டா எமோஷன் ஆகுற? அவன் பத்திரமா தான் இருக்கான். என் வேலை முடிவு அவன் பத்திரமா தான் இருப்பான். என்னடா அடிக்கிற? உன்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுனதே தப்புடா. வாசுவை மறைச்சி வச்சு நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. எனக்கு வேற வழியே இல்லை. நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணி தான் ஆகணும். வா மோதி பார்த்துருவோம். வாடா. ஒரே நிமிஷம், ஒரு ஸ்டார்டிங் மட்டும் எடுத்து விடுங்க. ப்ரோ அந்த ஸ்டார்டிங் டைலாக் என்ன ப்ரோ? எல்லாரும் நம்மள படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ. ஆக்ஷன். எல்லாரும் நம்மளை படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனா கடவுள் கிடையாது. கரெக்டா பள்ளியார் கத்துது. உண்மையை பாத்தீங்களா? சிலர் நம்மளை படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் நம்ம ஒரு சிமுலேஷன்ல வாழ்ந்துக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது. இந்த உலகமும் சரி, இந்த பூமியும் சரி, கடவுளும் சரி மிகப்பெரிய தியாகத்தினால தான் படைக்கப்பட்டது. அது உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் நம்மளை படைச்சது கடவுள் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் நம்ம சிமுலேஷன்ல இருக்கோம்னு சொல்லி தியரியா உருவாக்கி வச்சிருக்காங்க. ப்ரோ புட்டு ஓட்டு வளர்ப்புறோம் ப்ரோ ப்ரோ. ஆனால் கடவுள் கிடையாது. ஆனால் கடவுள் இல்லை. திரும்ப திரும்ப பாய் பாய் பாய். ஆக்ஷன். ரொம்ப இருட்டா இருக்குல்ல, வெளியே போய் எடுத்துக்கலாம். ஆக்ஷன். எனக்கு என்ன சொல்றது நல்லதுன்னு தோணுது. ஓகே போ போ போ. ஓகே ஆக்ஷன் ப்ரோ. யாருமே தெரியாதா? யாருமே தெரியாது எப்படி எனக்கு தேடி டைம் ட்ராவல்லாம் பண்ணி புரியல. அவசியமாக சொல்லி ஆகணுமா அப்படின்னு ஒரு சவுண்டு. நீ என்ன பாரு ஒரு மாதிரி. நான் ஒரு மாதிரி கலத்தி பார்த்தா நீங்க வேற ஒரு மாதிரி கலர் கொடுக்குறீங்க. இருங்க ப்ரோ, கரெக்டாக பண்ணியிருக்கேன். இதுதான் பக்கம். இருங்க நான் படிக்கிறேண்ணா. படிக்கிறேன். பண்ணிக்கோ. 90037. ஓகே கே கே பா கே 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 பா. டேய் போய் என்ஸ் போய் அஸ்கா வாங்கிட்டு வாடா. யாரும் இந்த வேலையெல்லாம் நீ செய்ய சொன்னா? என்ன நாளே தேர்வு ரெஃபரன்ஸா? எங்க வேலையை நாங்க பார்த்துக்குவோம், நீங்க கிளம்புங்க. தெரியுமா? அவசியம் என்று சொல்லுமா? இருங்க ப்ரோ, சிரிக்காதடா. ஆக்ஷன். நான் உச்சா போயிட்டு இருந்தேன்னா நீ யாரும் சொல்லிட்டு உள்ள வந்த. இருங்க உள்ள வந்து சொல்றா. இதுதான் நடந்துச்சு. ஆக்ஷன். 5 நிமிஷமா? ஒரு நேரம் உனக்கு காண்டா. கட். ஆமா ஆக்ஷன். ஏன்டா 1 மணி நேரம் வேலை பண்ற ஏடா போடல? ஏன்டா வளர்ற? இரு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பண்றேன். ஏடா கால் எடுக்கல. நைத்திட்டு பாரு. போடுறா. நீ அப்படியே ஏன்டா நிக்கிற? டேய் வாடா வாடா. ஆக்ஷன். என்னடா ஆச்சு? ஆக்ஷன். என்னடா கேமரா பாக்குறேன். இந்த மாதிரி நிக்க சொன்னீங்க. டேய் இங்க வந்து இப்படியே நில்றானடா. வந்து கால் எடுத்து கால் வைக்கிறீல, வச்சு இப்படியே நிக்கணும். நீ கதவு எங்க இருக்கு? அங்க பாரு. அப்படி போகணும். அப்படியே ஆக்ஷன் வந்தா திரும்ப. ஆமா ஆக்ஷன். போட்டோ தெரியுதா? தெரியுது ப்ரோ. ஓகே ஆக்ஷன். யாரா அவன் டாமா டூமா மாதிரி இருக்கான். போச்சுன்னு போயிட்டு இருக்கேன். வருஷமாடா கேட்டுருக்கீங்க. ஆமா புரியல. நானே வாழ்க்கையே போச்சுன்னு போயிட்டு இருக்கேன். ஏன்ட்டு வந்து வருஷத்தை கேட்டுட்டு இருக்கேன். விளங்குங்கடா அப்படின்னு.
ஆக்ஷன். நானே வாழ்க்கையை போச்சுன்னு போயிட்டு இருக்கேன். இவரை பார்த்து சொல்லுங்க. ஆக்ரோஷமா பேசுங்க. படத்துல ஆக்ரோஷம் இருக்கு. ஆமா, அவனை நினைச்சுக்கோ. ஒரு மாதிரி வருஷமா அப்படி. லிப்பும் நல்லா தெரியும். ஆமா, லிப்பும் நல்லா தெரியணும். ஆக்ஷன். வருஷமா? எந்த வருஷம்? என்ன பேசணும்? வருஷமா? 2024 திருப்பி சொல்லணுமா? ஆமா. ஆக்ஷன். 2024 இல்லைங்களா? ஆக்ஷன். ரொம்ப மாட்டாங்களா? அப்புறம் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க ப்ரோ. நீங்க அப்படி வேணாம். இது எந்த வருஷம் ப்ரோன்னு மட்டும் கேளுங்க. என்னாச்சு? இருக்காங்க. ரொம்ப பக்கத்துல கட். நம்ம யாரும் சொல்றதுலாம் நேரம் இல்லடா. டக்குன்னு வாங்குறோம். ஏன்டா ஆக்ஷன். டேய் ஒரு நிமிஷம் நில்லுங்கடா. அவங்கள காணோம்டா. டேய் ஒரு நிமிஷம் நில்லுடா சொன்னா கட்றா. நீ இவன் கூட வாடா. வேலடா இவன் இவ்வளவு முன்னாடி வர. ஆக்ஷன்டா. சூப்பரா அவளோ. பாருங்க. வாவ். உங்களை ஒருத்தங்க வர சொன்னான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி மட்டும் அவனை பார்த்து சொல்லி. அவனை பார்த்துறேன். நீ இன்னும் ஆக்ஷனே சொல்லவே இல்லை. ஆக்ஷன். ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கு. நான் கட் சொல்ற வரைக்கும் அப்படியே அவனை பார்த்த மாதிரி நில்லு. ஆக்ஷன். கட். அப்படின்னு அவன் கை வச்ச பக்கம்டா. எனக்கு சிரிப்பு விட்டுறாங்களே. ஆக்ஷன். சிரிக்காதடா. ஆக்ஷன். கட். ஓகே ஆக்ஷன். மச்சான் இங்க இருக்குடா, கம்மாடா. ஏய் அவன் ஓகே ஆக்ஷன். ஏய் அங்க பாறறான். நம்மள மாதிரி இப்படிதாடா வந்து. அது நம்ம தானடா. ஓகே ஆக்ஷன். மச்சான் அங்க பாறறான். நம்மள மாதிரியே ரெண்டு திருப்பி போறடா. திருப்பி மச்சான் அங்க பாறறான். மச்சான் அங்க பாறறான் மச்சான். ஆக்ஷன். மச்சான் அது நம்ம தானடா. டேக் நம்பர் 3. ஆக்ஷன். ஆமாடா, நோட்டு வச்சனாலதான் ஏதோ மாறி இருக்குடா. நானும் கவனி. ஆக்ஷன். கேமரா ஷூட்டிங் வரேன்னு சொல்லிட்டு போன் எடுக்கல. ஷூட்டிங்க்கு வர சொல்லிட்டு ஏன் ஒரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆக்ஷன். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆக்ஷன். கரெக்டா 2021 ஜூன் 22 வந்து நீ ஷூட்டிங் எனக்கு சொல்லி வர சொல்லியிருந்தீங்க. ஆக்ஷன். அந்த கேட்க தான் இங்கே வந்துருவேன். எங்கள் அப்பா என்ன பண்ண? ஆக்ஷன். ஆக்ஷன். எல்லாம் ஓகே. அவனை ஷூட்டிங் கொடுத்தது என்ன டேட்டு? சொல்லலாம். ஆக்ஷன். எந்திரா. ஆக்ஷன். ஆக்ஷன். தேர்வு செய்யணும். என்ன பண்ணும்? ஒரே காரணத்துக்கு தேர்வு செய்ய முடியுமா? முடியாது. அது கொஞ்சம் காரணம் இருக்கலாம். ஆக்ஷன். ஆக்ஷன். அப்படியே வந்து யோசிங்க. போங்க படிட்டு வாங்க. ஆக்ஷன். மற்ற அனைத்தும் காற்று கட்டப்பட்ட
என்ன பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க, நீங்க சிரிக்காதீங்க ப்ரோ. ஆக்ஷன். எதுவும் மாறாதா? ஆக்ஷன். என்ன வந்து ஒரு போட்டிக்கான ஒரு ஆளாக குறைச்சிருக்காங்க. நீ பண்றது தப்புடா வாசன், சொல்லுங்க. ஆக்ஷன். ஆக்ஷன். வாசங்கடா. ஆக்ஷன். வாசங்கடா. ஆக்ஷன். பண்றது ரொம்ப தேவாடா. தேவா வாசி இப்படிலாம் பண்ணுவானா? ஆக்ஷன். 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 ப்ரோ ஆக்ஷன். நான் ஆக்ஷன். ஆக்ஷன்.